எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ எடிட் பண்ணி நம்ம வந்து போடுறோம். இப்போ வந்து ஃபோட்டோவில் பார்க்குற நம்ம பென் பிரதர், சீபா சிஸ்டர் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க மிகப்பெரிய ஒரு யூடியூபர். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சீபா சிஸ்டர் அவங்கள வந்து பார்க்குறதுக்கு ஒரு தருணம் கிடச்சிச்சு. அதுக்காக ஏசுபாக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். பென் பிரதரும் சீபா சிஸ்டரையும் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஒரு அன்பான ஒரு கப்புள்ஸ். அவங்க 2 பேருமே ரொம்ப அன்பான ஒரு கப்புள். நம்மளையும் விசாரிக்கிறதுலையும் சரி, நம்மளை கவனிச்சிக்கிறதுலையும் சரி, வேறு லெவல் சொல்லலாம். ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் அவங்கள போய் மீட் பண்ணும்போது எங்களை கவனித்த விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சாம்க்கே ஆச்சரியமாக ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாருமே வெளிநாட்டிலேருந்து வந்தாங்கன்னா சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. சில பேர் ஓவராக பந்தா கட்டுவாங்க. சரியா? ஆனால் அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம கூட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அது மாதிரி அவங்க 2 பேருமே எங்களை வந்து கவனிச்சிக்கிட்டாங்க. நாங்கள் போனதுலேருந்து தண்ணி கொடுக்கறதுலேருந்து எங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து கவனித்து அனுப்புறதுலேருந்து அவ்வளோ ஒரு அன்பாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கும் வந்தாங்க. நாங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் கூப்பிட்ருந்தோம். பென் பிரதரும் சீபா சிஸ்டரும் வந்தாங்க. நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பென் அண்ட் சீபா சிஸ்டர் அப்படின்னு தான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு வந்து சீபா சிஸ்டருடைய நேமே வந்து நான் அப்படி சேர்த்து தான் வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன். வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த கிளிப்பிங் வந்து லாஸ்ட்டாக வரும், நீங்கள் வந்து பாருங்கள். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம நினைப்போம், இப்போ நான் யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது, சீபா சிஸ்டர் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது, இவங்களெல்லாம் நேரில் பார்த்தா நமக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படியெல்லாம் நான் யோசித்த நாள் உண்டு. ஆனால் அவங்களே நான் வந்து நேரில் வந்து பார்ப்போம், அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நாங்கள் அங்கே போவோம், அவங்க வீட்டுக்கு போவோம், அந்த மாதிரிலாம் நான் நினச்சதே கிடையாது. ஆனால் ஏசுப்பா வந்து அதை வாக்கிய பண்ணாங்க. அது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளுடைய மன விருப்பத்தை, நம்மளுடைய விருப்பம் நம்ம வந்து உண்மையாக 100% அன்பு வச்சு ஒருத்தங்களை தேடும்போது கண்டிப்பாக அவங்கள பார்க்குறதுக்கு நம்மளை வந்து ஏசுப்பா வந்து கூப்பிட்டு போவார். அதுதான் நானும் சாமும் எப்போவுமே நம்புவோம். சீபா சிஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து பேசியிருக்கேன். சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க, ரீப்ளை பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு வாட்டி வீடியோஸ் பார்க்குறத எடுத்து நான் அனுப்பிச்சேன், உடனே அவங்க ரீப்ளை பண்ணாங்க. ஃபாரினில் இருக்கும்போது அவங்க வந்து கெனடியன். அவங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு நாங்கள் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பில் போடும்போதே சீபா சிஸ்டர் பற்றி எல்லாருமே வந்து கேட்டிருந்தாங்க, பென் பிரதரையும் சீபா சிஸ்டரையும். அந்த அளவுக்கு அவங்க எப்படி யூடியூப்பில் கேஷுவலாக இருக்கிறாங்களோ, உண்மைத்தன்மை இருக்குதோ அதே மாதிரி தாங்க நேர்லேயும் அவங்க வந்து அந்த உண்மைத்தன்மையோடு இருக்கிறாங்க. எப்போவுமே அவங்க எல்லாருக்குமே தெரியும், எனக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸான யூடியூபர்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்டு, எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உண்மைத்தன்மையோடு இருப்பாங்க. அதே மாதிரி தான் பென் பிரதரும் சீபா சிஸ்டரும் அப்படியே ரியாலிட்டி நம்ம வீடியோவில் எப்படி பார்க்குறோமோ அதுதான் அவங்க நேரில் ரொம்ப ஜாலி. ரொம்ப அன்பாக பேசி நம்மக்கிட்ட என்னெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இது மாதிரிலாம் பண்ணுங்கள், வீடியோஸ் போடாமல் இருக்காதீங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை மோட்டிவேஷனுக்கு அப்புறமா தான் நான் கொஞ்சம் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். ஏன்னா நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன், அப்படியே விட்டுட்டேன். அப்போ சீபா சிஸ்டர் சொன்னாங்க, இல்லை நீங்கள் வந்து வீடியோ போடுங்க, விட்டுறாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க தான் மோட்டிவேஷன் பண்ணிட்டு போனாங்க. லாஸ்ட்டாக ஹோம் டூர் வீடியோ கூட அவங்க சொல்லி தான் நாங்கள் வந்து போட்டோமே. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்கிற அந்த அட்வைஸ் எல்லாம் சொல்லி அவங்களும் மேலே வரணும்னு நினைக்கிற ஒரு நல்ல உள்ளம் நான் பார்த்ததில்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கும் சாமுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ரொம்ப அவங்கள எங்களுக்கு பிடிக்கும். எங்களுடைய அந்த அன்பு வந்து ரொம்ப ட்ரூவான ஒரு அன்பு சொல்லுவோம் நானும் சாமும். பென் பிரதர் சீபா சிஸ்டர் மேலே வச்சுருக்கிற அந்த அன்பு நம்ம வந்து ரொம்ப வெளிப்படுத்தணும் அப்படிலாம் கிடையாது. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மே மந்த்து நினைக்கிறேன் அப்போ எடுத்த வீடியோஸ் இப்போ தான் நாங்கள் போடுறோன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியான பிஸி டைம். அந்த பிஸி டைம்லேயும் அவங்களும் நமக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி நாங்கள் போய் பார்த்ததும் சரி, அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்ததும் சரி, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மூமெண்ட் வந்து அந்த மெமரி வந்து லைஃப் லாங் எங்களுக்கு இருக்கும். எங்களுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கிஃப்ட்டு எல்லாம் வீடியோஸ் எடுத்தோம். உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மொபைல் ஃபுல்லாக ப்ராப்ளம் இருக்கனால வீடியோ வந்து கரப்ட் ஆயிடுச்சு. அதே ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து
உங்களுக்கு காட்டுறேன். அந்த கிஃப்ட்டெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நான் வச்சுருக்கிறேன். அதெல்லாம் காட்டுறேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி மெயினாக வந்து சீபா சிஸ்டருக்கு இன்றைக்கி பர்த்டே. விஷ் யூ ஹாப்பி ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். அவங்களுக்கு இந்த வீடியோ நான் அனுப்பிச்சி விடுவேன். அவங்க டைம் இருக்கும்போது பார்ப்பாங்க. இன்றைக்கி பர்த்டே. எனக்கு இந்த வீடியோஸ் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நான் நினச்சேன், நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் இந்த வீடியோக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி அமைஞ்சிச்சுன்ட்டு. மெடிக்கல் இஷ்யூ, வீடு காலி பண்ணுறது, அது இதுன்னு இருந்தனால மைண்ட் ஃப்ரீயாக இல்லை. அதனால என்னால் வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியல. சாம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடு வாய்ஸ் ஓவர் கொடுன்னு திட்டிக்கிட்டே இருந்தார். ஆனால் நான் முடிவாக இருந்தேன். என்றைக்கு என்னுடைய மைண்ட் வந்து ஹாப்பியாக இப்போ நாங்கள் மீட் பண்ணதெல்லாம் நினைக்கும் போது எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா? அந்த சந்தோஷத்தோடு நான் வீடியோ பேசினா தான் அந்த ரியாலிட்டி வந்து அந்த வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எம்எம்வி மாமியார் மருமகள் வீடு. அவங்கக்கிட்ட இந்த தொக்கெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தோம். எண்ணெய் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதனால் எண்ணெய்லாம் ஆர்ட்ரு போட்டு எல்லாம் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுதுங்க. இப்போ எடுத்த வீடியோலாம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப பழைய வீடியோ. அந்த கிளிப்பிங்கெல்லாம் இப்போ தான் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுடைய மொபைல் ப்ராப்ளம் வந்ததுனால. அப்புறமா பிளேட்டுக்கு வைக்கிற அந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்களே, அது கூட ஏப்ரல் மந்த் அந்த டைம் வந்து வாங்கினது அது. அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிஃப்ட்டுக்கு எனக்கு கொடுத்தே 3 வருஷம் ஆகுது. என்னுடைய பர்த்டேக்கு வந்து சிந்தி அக்கான்னு இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு இந்த கிராஃப்ட்டு பொருளெல்லாம் கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதை நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுக்குள்ளே ஒரு கிஃப்ட்டு வச்சு ஒரு எரேசர் வந்து இருந்துச்சு, எலிஃபெண்ட் எரேசர். அதெல்லாம் நான் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன். யார் கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்படியே போட்டு நான் வச்சுட்டேன். வீடு காலி பண்ணுற சூழ்நிலை வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ தான் நான் இதை வந்து எடுத்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு அடுத்தது இது மாதிரி தான் நிறைய அந்த மெமரிஸ் எல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். எங்கள் மொபைல் வந்து இதானதுனால எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறமா சாம் என்ன சொன்னாங்க, நாங்கள் அந்த ஃபோட்டோ கூட சீபா சிஸ்டர் அவங்க மொபைலை எடுத்தது தான் வந்து ஷேர் பண்ணுறோம். வாங்கினேன் நான். சரி வீடியோஸ் போடுறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்ட்டு. நம்மளுடைய மொபைல் ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையில இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல. கூடிய சீக்கிரத்தில் நம்ம யூடியூப்க்கான அந்த லேப்டாப், மொபைல், அதுக்கு அடுத்தது சில விஷயங்கள்லாம் நம்ம அப்டேட் பண்ணணும். அதுக்காக எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக நம்ம எல்லாமே வாங்கணும். அதுக்கு அடுத்தது உடம்பு சரியில்லை. அன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. பாய் பாய். அம்மாவா எப்படி இருக்காங்கன்னு எல்லோரும் கேட்குறீங்க. அம்மா அப்பா நல்லா இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போனவங்க. சரியான கூட்டம். நாங்கள் சாப்பிடவே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 10 மணி நைட்டு 10 மணிக்கு அவ்வளோ ரஷ்ஷாக கூட்டமாக இருக்குது. இது வந்து என்ன தெரியுதா அவங்களுக்கு, இப்போ பர்ஸ் வாங்கும்போது இல்லைனா ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது நமக்கு அதுக்குள்ளே ஒரு பேக்கெட்டு, துணி பேக்கெட் இருக்கும் பார்த்திங்களா, அதில் இந்த பால்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அது எப்படி இருக்குன்னு நான் பிச்சு பார்த்துட்டு டக்குன்னு அதை வந்து ஸ்மெல் பண்ணிட்டேன். மூந்து பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தொண்டை, மூக்கெல்லாம். சாம் திட்டிகிட்டே இருந்தார், உன்னுடைய குரங்கு கையை வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியான்ட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மணி மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அழகாக. இது சரி பிச்சு பார்க்கணும் உள்ளே என்ன இருக்குன்ட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதனால நான் வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தேன். அது மாதிரி தான். இப்போ வாங்க நம்ம பென் அண்ட் சிவா சிஸ்டர் அவங்கள பற்றி நம்ம வந்து பேசலாம். நான் யூடியூப் சேனல்லாம் அவங்களது நிறைய பார்ப்பேங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க சேனல் வந்து. அவங்க எப்படின்னா சிவா சிஸ்டர் வெளிநாட்டில் இருக்கிற அந்த குறைகளெல்லாம் அவங்க ஓப்பனாக போடுவாங்க. சில பேர் வந்து போட மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க ஓப்பனாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ இந்த சார்ட் பார்க்குறீங்களே, இந்த சார்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து நிறைய கிளினிக் ஒர்க்கு எல்லாத்தையுமே சார்ட் போட்டு இது பண்ணுவேன்ல. இதெல்லாம் காலி பண்ணும்போது எனக்கு ஒன்று ஒன்றா கிடச்சிச்சிங்க என் கையில். நானே பார்த்துட்டு இருந்தேன். எப்படியெல்லாம் இருந்து நம்ம இப்போ இப்படி ஆகிட்டோமே, டவுன் ஆகிட்டோமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் எப்போ பார்த்தாலுமே நிறைய பேர் சொல்கிறது, இந்த ஆர்கனைசேஷன் வீடியோ, க்ளீனிங் வீடியோலாம் போடுங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. 2024 நம்ம யூடியூப் தொடங்கும் போது பண்ண விஷயங்கள்லாம் எழுதி வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம திரும்ப கனடியன் அங்கே போகலாம். நம்ம சிஸ்டர் வந்து அவங்க வந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உண்மை சொல்லுவாங்க. இது வந்து ஒத்துக்கலை, நம்ம நாட்டில் எப்படி இருக்குது, அதை கம்பேர் பண்ணி அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
அதுக்கு சில கமெண்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க சேனலில் போய் திட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் இருக்கிறது அங்கே தான், ஆனால் அங்கே அந்த நாட்டையே வந்து குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என் பார்வையில் அது குறையா தெரியல. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு இப்போ அமெரிக்கானா இப்படி தான் இருக்கும், ஆஸ்திரேலியானா இப்படி தான் இருக்கும், லண்டன் தான் இப்படி தான் இருக்கும்ன்ட்டு நம்ம ஒரு மைண்டில் வச்சுக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கவங்க தான் தெரியும் அங்கே என்னென்ன மைனஸ் இருக்குது, அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்ட்டு. அவங்க வந்து எதுக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னா, நம்ம இப்போ நான்லாம் அமெரிக்காலாம் போக மாட்டேன், நம்மலாம் போனால் அந்த கஷ்டம் படக்கூடாதுன்னு அவங்க ஒரு ஷேர் பண்ணுறாங்க. இது தொடங்க ஃபர்ஸ்ட் கேட்ட திறந்தா வாங்க 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 வெல்கம் வெல்கம். பாட்டி இப்பதான் சாப்பிடுறாங்க. ஆயா பாருங்க, நாங்க உங்க ஆசையை நிறைவேற்றிருக்கோம். ஆயா உங்க ஆசையை நிறைவேற்றிருக்கோம். ஆயா என்ன உங்க ஆசை நிறைவேறிச்சா? அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டரையும் சரி பிரதரையும் சரி நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு வரும்போது பாட்டி வீடு வழியிலே இருந்துச்சு. அப்போ நான் வந்து சொன்னேன், பாட்டி வரதா இருந்தால் வந்துட்டு திரும்ப சாம் தான் போய் விடணும் சிஸ்டர், நம்ம போகும்போதே ஒரு 8 பார்த்துட்டு போயிடலாமான்னு சொன்னேன். ஓகே நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. அம்மாவும் அன்றைக்கி வந்திருந்தாங்க. எல்லாருமே நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்ம சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டு அதை வந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த அன்பு மனுஷங்களை மதிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த வேர்டு வந்து எப்படின்னா, சில பேர் மனுஷங்களை மதிக்கவே மாட்டாங்க. அந்த குணம் வந்து அவங்கக்கிட்ட இல்லவே இல்லை. யாராக இருந்தாலுமே அவங்க வந்து பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அப்படி ஒரு கனம் கொடுக்குறாங்க. சூப்பராக அந்த கனத்தை கொடுத்து நம்மளை மதித்து நம்ம சொல்கிறத கேட்டு நம்ம இங்கே வாங்கினாலும் கூப்பிட்டும் போது வராங்க பார்த்தீங்களா, அந்த குணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏசப்பா தான் அந்த குணத்தை கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு யூடியூப் மூலமாக எங்களுக்கு எங்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பென் பிரதரும் சீபா சிஸ்டரும் கிடச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர், நீங்கள் வந்து எங்களை வந்து மீட் பண்ணி எங்களை வந்து பார்த்துட்டு எங்கள் ஃபேமிலி கூட இருந்த அந்த டைமுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ பிஸியான ஷெட்யூல்ஸ் வந்து இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த டைமில் நீங்கள் எங்கள் நேரம் ஒதுக்கி வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பென் பிரதர், சீபா சிஸ்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீபா சிஸ்டர் அவங்க வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க, ட்ரெஸ் கூட கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து காட்டுறேன். ரொம்ப சந்தோஷமாக இந்த வீடியோவை வந்து நான் முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பென் பிரதர் அண்ட் சீபா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கம்மிங், லவ் யூ. திடீர்னு வயிறு வலிக்குதுங்க, முடிக்கவே முடியல. நாங்கள் இன்னும் 1/2 hour இருக்குது ப்ரேயரு. எப்பவுமே இப்படி வந்ததே கிடையாது, பாதியில் வந்ததே கிடையாது. போயிருக்கோம் இதே மாதிரி உடம்பு சரியில்லாத 3 மணி இருக்கும்போது 1 மணிக்கு போயிருக்கோம். இது 2வது வாட்டி. அது நான் போயிருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு. தொப்பை பாருங்க எவ்வளோ பெருசாக வயிறு வீங்கின மாதிரி இருக்குல்ல. உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்.